அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எப்படி ஸ்லீவ் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பஃப் ஸ்லீவ் இது. ஷோல்டர் கிட்ட பஃப்பாக இருக்கும்ல, அந்த பஃப் ஸ்லீவு. நீங்கள் என்னோட ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாட்டி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இது. நான் இப்போது டோட்டல் லென்த் வந்துட்டு 9 மார்க் பண்ணியிருக்கேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 3 இன்ச் வந்துட்டு பஃப்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது வித்து வந்துட்டு 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 3 வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கர்வ் எடுக்கிறதுக்காக கீழே 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான கர்வ் எடுத்துக்கோங்க, எஸ் மாதிரி. அதுக்கப்புறம் மார்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் கிட்ட வர பஃப் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே 3 இன்ச் இருக்குது, கீழே வந்து நான் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுறேன் கர்வாக. கீழே எப்படி நீங்கள் கர்வ் போட்டிங்களோ அதே மாதிரி தான் கர்வ் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 1.25 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கரெக்டாக கர்வ் வர இடத்துலலாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள், இல்லாட்டி மெஷர்மெண்ட் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டதில் அங்கேருந்து தான் நான் பஃப் வைக்க போகிறேன். ஸோ அங்கே ஒரு சின்ன நாஞ்ச் போட்டுக்கிறேன், கீழேயும் ஒரு சின்ன நாஞ்ச் போட்டுக்கிறேன் அங்கே மடித்து தைக்கிறதுக்காக. ப்ளவுஸ் துணிலையும் வந்து கட் பண்ணி இதை வந்து நான் அப்படியே பாருங்கள். நான் ப்ளவுஸ் துணிலையும் கட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகமாக வெட்டி கட் பண்ணால் போதும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் சுருக்கம் வரக்கூடாதுன்ட்டு டீப்பாக கட் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சமாக அந்த மாதிரி நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 பீஸ் மடித்து வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணிடாதீங்க, திறந்து போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஒரு சைடு மட்டும். நீங்கள் 4 கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒழுங்காக பார்த்து கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் 4 கட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடியும் டைட்டாக இழுத்துட்ருக்கோம். முன்னாடி கரெக்டாக இருக்கும், ஆனால் பின்னாடி இழுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போது ப்ளவுஸ் துணி வந்து தச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டீப்பாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்துட்டு ஃப்ரண்ட்டுன்றதுக்காக அடையாளத்துக்காக எஃப்எஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிவிட்ட அப்புறம் இப்போது ப்ளவுஸ் பீஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங் துணியை வச்சு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் போட்டுக்கோங்க. திருப்பி 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டு எட்ஜ் தையல் போடுங்க. நல்லா எட்ஜில் போடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ திருப்பி கரெக்டாக வச்சு லைனிங்கையும் ப்ளவுஸ் துணியும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக ஓரத்தில் போடுங்க. ரொம்ப ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி போடாதீங்க, ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். அந்த அளவுக்குள்ள வந்துட்டு போடுங்க. ரொம்ப ஓரத்துலையும் போட வேணாம், ரொம்ப உள்ளேயும் போட வேணாம். ஒரு 1/4 இன்ச்சில் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ஒன்று வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் இப்போ பஃப் வச்சிடலாம். நம்ம 4 இன்ச்சில் ஒரு நாஞ்ச் போட்டிருந்தோம்ல, அங்கேருந்து நான் பஃப் வைக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு பஃப் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீம் ரிப்பேர் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக மடித்து விட்டிங்கன்னா அழகான பஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்ககிட்ட சீம் ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஸ்பூனு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பூனில் வச்சாலும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் உங்களுக்கு வைக்க தெரியாது அப்படின்னா ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்றதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எப்படி ப்ளீட்ஸ் வைக்கணும்னு. இப்போ பாருங்கள், அழகாக ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. இப்படி தான் வந்து பஃப் ஸ்லீவ் தைப்போம். இப்போ உங்களுக்கு ஒழுங்காக புரியலைன்னா இன்னொரு வாட்டியும் நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இன்னொரு ஸ்லீவில். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பஃப் ஸ்லீவ் போட்டால். ட்ரை பண்ணி பாருங்கள். பஃப்ஸ்லாம் குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக வைங்க.
அந்த 4 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்ட அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஸ்லீவும் தச்சு முடிச்சாச்சு. 2த்தையும் தச்சு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. இப்போ நான் லைட்டாக பார்டர் கொடுக்கலான்னு சாரியில் இருக்க பார்டரை வந்துட்டு இப்போ எடுத்து மடித்து தச்சுக்கிறேன். 2 பக்கமும் மடித்து தச்சுக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்துட்டு இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாட்டியும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். இல்லை எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும், எனக்கு நான் ஸ்லீவ் தான் கற்றுக்கணுனாலுமே இதை பார்க்கலாம். ஆனால் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோ வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோன்ட்டு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பார்டரை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஸ்லீவில் அட்டாச் பண்ணிட்டா அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். கரெக்டாக எட்ஜ் தையலாக போடுங்க, அதை வச்சு பார்டரை வச்சு. உங்ககிட்ட பார்டர் இல்லாட்டியும் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற பார்டர் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். லேஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் தச்சுக்கிறேன். ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஸ்ட்ரைட்டானா ஸ்ட்ரைட்டாக போடணும், ரவுண்டானா ரவுண்டாக போடணும். அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ பஃப் ஸ்லீவ் அழகாக தச்சு முடிச்சாச்சு.